தூக்கத்துல எதுக்களிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த தொண்டையில புண் ஏற்படுறதுக்கும் இந்த குடல் உறுப்புகள், அந்த செரிமானம், அந்த எதுக்களிக்கிறது இதெல்லாமே எப்படி காரணமா இருக்கும்? ஒரு பொருள் இப்படி வரும், அது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த 2 வாரம் வாழ்க்கை நரகமாக போகுது. மாத்திரைகளை சாப்பிட்டு தொண்டை தள்ளி சரியாகிறதா, அதிமதுரம் சித்தரத்தை குடிக்கிறது, அப்புறம் இஎன்டி கிட்ட போவாங்க. இப்போ அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில மலம் கழிக்கும் போது ஒரு அசௌகரியத்தை உணர்றதோ இல்ல கஷ்டமா இருக்கிறதோ அப்படிங்கிற காரணங்கள்லாம் எதனா குறிப்பிடுது? அன்னைக்கு நைட் வந்து அசைவ உணவோ இல்ல கீரையோ இல்ல எக்ஸ்ட்ரா தயிரோ சேர்த்துக்கணும். அப்பனால தான் அந்த காலத்துல வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஓ, ஆனா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு நாளைக்கு 3 தடவை மலம் கழிக்கிறவங்களும் 3 நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிறவங்க நார்மல் தான் சொல்லுது. ஆனா ரொம்ப முக்க ரொம்ப வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மலம் போற பாதையில விரல் போட்டு எடுக்கிறது, இல்ல சுத்தி ப்ரெஷர் கொடுக்கறது, அங்க இங்க குத்திக்கிறதுன்ட்டு வந்த ஃபீலிங்கை வந்து நான் மதிச்சு போய் உட்காரணும். உட்காரும் போது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் காலு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு அந்த இந்தியன் டாய்லெட் ஃபீலிங் கொண்டு வரல. ஏன்னா நான் டாக்டர், இப்போ தூக்கத்துல எல்லாம் எதுக்களிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது இல்ல. இப்போ என்னுடைய தோழி ஒருத்தங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தொண்டையில பிரச்சனை, புண் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு டாக்டர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு அடிக்கடி எதுக்களிக்குமாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தூக்கத்துல எதுக்களிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு பகீரன் இருக்கு. ஏன்னா தூக்கத்துல எல்லாம் எதுக்களிக்குமா அப்படின்றலாம் ஒரு டவுட் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த தொண்டையில புண் ஏற்படுறதுக்கும் இந்த குடல் உறுப்புகள், அந்த செரிமானம், அந்த எதுக்களிக்கிறது இதெல்லாமே எப்படி காரணமா இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? இப்போ வந்து ஒரு வறட்டு இருமல் வந்து வாரக்கணக்காக நீடிக்குது. தொண்டை வந்து எப்போதும் கட்டை போட்ட மாதிரி அடைச்சிட்டு இருக்கு. ஃபீலிங் லைக் லம்ப் இன் த த்ரோட்ன்ட்டு அது அப்ரிவேஷன் FLITனே சொல்லுவாங்க, ஃப்ளிட். அந்த நீட் டு கிளியர், எப்போ கிளியர் பண்ணணும்னு இருக்கும். அதை விட முக்கியம் வந்து நீங்கள் உங்கள் தோழியை பற்றி சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு பேஷண்ட்டு, அவங்க வந்து ஒரு டாக்டரோட டாக்டர் தான். அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து தொண்டை புண்ணாயிடும். ஓகே, புண்ணானா வந்து 2 வாரம் ஆகும் சரியாகிறது. பட் அதுக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஏப்பம் வந்து ஒரு பொருள் இப்படி வரும், அது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த 2 வாரம் வாழ்க்கை நரகமாக போகுது. இதை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, தொண்டைங்கிறது ஒரு முக்கூடல் சங்கமம். மூச்சு காத்து அது வழியாக தான் வந்து சுவாச பைக்கு போகுது. சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி அது வழியாக தான் வந்து இரைப்பைக்கு வருது. ஆனால் 3ஆவதாக ஒரு நமக்கு தெரியாத ஒரு டிராஃபிக் இருக்கு, அது வந்து இரைப்பையிலேருந்து திருப்பி போகிறது. இப்போ லேசாக அலை மாதிரி மேலே வருதுன்னாக்கா அப்போ அதை வந்து நம்ம உணர்வோம், பொருளே வருது இல்லையா? அது பேர் தான் எதுக்களிக்கிறது, ரீகர்ஜிடேஷன். அந்த பொருள் கொடுக்குற எரிச்சல் இருக்கு, அதுக்கு பேர் தான் நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் பர்ன். பட் இது ரெண்டும் இல்லாமல் தூங்கும் பொழுதோ இல்லை வந்து நீங்கள் மீட்டிங்கில் கூட பார்த்துட்டு அப்படிம்பாங்க. அப்போது ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி உணவு கூட சுருங்கி இருக்கு, இரைப்பையிலேருந்து ஏதோ ஒன்று வந்து ப்ரெஷர் வேல்வில் வந்து ஃபுஸ்ன்னு அடிக்குது. அப்போ வந்து ஒரு ஜெட்டு மாதிரி போய் நேராக இட் வில் ஹிட் த பேக் ஆஃப் த த்ரோட். 10 செகண்ட்ஸ் போதும், 5 செகண்ட்ஸ் போதும். இது தூக்கத்தை வந்து நம்ம எழுப்பியிருக்காது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த போன வந்து அந்த ஒரு 2 ml ஃப்ளூயிட் வந்து ஒரு ஜெட்டு மாதிரி அடிக்குது இல்லைங்களா? அதில் வந்து அமிலம் இருக்குது. அமிலம் இருந்தாலும் பரவாயில்ல, பெப்சின் இருக்குது. ஓகே, பெப்சினுங்கிறது நம்ம சாப்பிட்ட அந்த புரோட்டீன், பருப்பில் இருக்கிற புரோட்டீனையும் சிக்கனில் இருக்கிற புரோட்டீன், எக்கில் இருக்கிற புரோட்டீனை சல்லியாக உடைக்கக்கூடிய ஒரு வீரியமான ஒரு என்சைம் பெப்சின். ஆமாம். அப்போ புரதத்தை வந்து உடைக்கிறது செரிக்கிறது தான் பெப்சினோட வேலைன்னும் போது அது இருக்க வேண்டிய இடம் இரைப்பை மட்டும்தான். தொண்டையில் ஜவ்வு இருக்கு இல்லையா, அதுவும் புரோட்டீன் தானே, அதை செரிச்சிடும். அப்போ ஒரு ஜெட்டு அடித்தா 2 வாரம் 3 வாரம் ஆகும் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நடந்ததுன்னா பெர்மனண்டாகவே வந்து தொண்டையாவே நடந்ததுன்னா, ஆமாம் தெரியாமல் நடந்ததுன்னா அப்போ வந்து தன்னறியாமல் சஃபர் பண்ணிட்டு நிறையா வந்து இந்த விக்ஸு இந்த மாதிரி சில மாத்திரைகளை சாப்பிட்டு தொண்டை தள்ளி சரியாகிறதா, அதிமதுரம் சித்தரத்தை குடிக்கிறது, அப்புறம் இஎன்டி கிட்ட போவாங்க. எங்களுடைய சக மருத்துவர்கள் இஎன்டி கிட்ட போனால் அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் தொண்டையிலேருந்து வரல, இதனுடைய வில்லன் வந்து கீழே இருக்காரு. அங்கேருந்து வர்றவங்க வந்து நைட்டில் தெரியாமல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. காலையில் போய் பார்த்தாக்கா நமக்கு என் கிணத்தை காணான்ற மாதிரி இங்கே ஹெல்த்தியாக ஒரு தொண்டை இருந்ததை எங்கே காணான்னு தேடுறாங்க. ஆனால்
கல்பிரிட் வந்து நாக்டர்னல் ரிஃப்ளெக்ஸ். ஓகே. அப்போ நம்ம முதல்ல சொன்னதுக்கு போகணும், இரவுல கம்மியாக சாப்பிடணும், கேப் விடணும், அந்த அல்ஜினேட்ன்ற சிரப் சாப்பிடணும், அமிலத்தை குறைக்கிறதுக்கான மாத்திரைங்க சாப்பிடணும். அதே மீறி வருதுன்னாக்கா அதுக்கு வந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை இன்னும் டைட்டன் பண்ணணும். இது மூலம் தப்பிக்கலாம். ஏன்னா வந்து திஸ் ஆர் கால்ட் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். ரிஃப்ளெக்ஸ் நேராக வந்தால் டிபிக்கல், இது மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குனா அது ஏடிபிக்கல். இப்போ சைவ பொருட்கள் செரிமானம் ஈஸியாக நடந்துடும். அசைவம் சாப்பிடும்போது அது ஒரு 48 மணி நேரம் வந்து செரிமானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போது அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் மலம் கழிக்கும் போது ஒரு அசௌகரியத்தை உணர்றதோ இல்லை கஷ்டமாக இருக்கிறதோ அப்படிங்கிற காரணங்கள்லாம் எதனை குறிப்பிடுது? பார்த்துட்டு கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுடைய உள்ளுணர்வை டச் பண்ணுற மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்னுடைய பாக்டீரியா செட் வேற, உங்கள் பாக்டீரியா செட் வேற. எனக்கு இப்போ இருக்கிற இந்த வயசில் இருக்கிற பாக்டீரியா செட்டு வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்காது. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கூட்டு குடுத்தனம் பண்ணுற ஒரு என்னது சாத்வீகமான பிரஜை. ஓகே இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம சுகமாக இருக்கணும். அப்போ மலம் போகும்பொழுது செரிக்காத சக்கையை கூட நம்மளுடைய 30 முக்கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போ 40% 60% நம்ம மலத்தில் எடைக்கு பாக்டீரியா தான் காரணம். ஓகே. அப்போது நான் வந்து வாழைத்தண்டு பொரியலோ கீரையோ சாப்பிடும்போது எப்படிப்பட்ட பாக்டீரியா அன்னைக்கு வளர்ந்தாங்க, நான் சிக்கனோ மட்டனோ சாப்பிடும்போது எப்படிப்பட்ட பாக்டீரியா அன்னைக்கு வளர்றாங்கன்றதை பொறுத்து என்னுடைய மலம் வந்து மாறும், அளவு மாறும், சுலபம் மாறும், உணர்வு அந்த அரிஜ் போன்ற ஃபீலிங் மாறும். அப்போ ஒருத்தருக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரலாம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது சொல்லுவாங்க, இல்லையா எனக்கு சிக்கன் சாப்பிட்டா டயரியா வரணுன்றவங்களும் இருக்காங்க. ஓகே இல்லையா? அப்போது அந்த நபருக்கு வந்து இந்த அசைவ உணவு வந்து மலை நீர்த்து போகிற மாதிரியான பாக்டீரியாவை வந்து வளர்த்து விட்டுடுது. வேற நீங்க சொன்ன நபருக்கு வந்து மலம் வந்து கெட்டிப்பட்டு போகிற மாதிரி பாக்டீரியா இல்லை மலத்தில் இருக்கிற தண்ணிங்கெல்லாம் உறிஞ்சிற பழக்கத்தை வந்து அன்னைக்கு கொடுத்துருது. அப்போ வந்து நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து அசைவ உணவோ இல்லை கீரையோ இல்லை எக்ஸ்ட்ரா தயிரோ சேர்த்துக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஆனால் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை வேற ஆப்போசிட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது. ஆமாம், ஒருவேளை எதையுமே நம்ம ஆழ்ந்த உணர்வுகளை போய் நம்ம வந்து உணர்வுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா உணர்வுகளையும் புண்படுத்திட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து இப்போ நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது, மீன் கூட தயிர் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் அந்த சிலதெல்லாம் வந்து ரொம்ப காமன் சென்ஸ் இல்லை. ஓகே. இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அப்படி விட்டுடலாம். ஓகே. ஆனால் நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க மதியானம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நீங்க வந்து நல்ல பாக்டீரியா வளர்க்கக்கூடிய ஹை ஃபைபர் டயட், நிறைய கீரை காய்கறி போட்டு ஒரு சாலட் மாதிரி அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த செரிமானம் 40 அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். செரிமானம் வந்து இறப்பை அரைக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 3 மணி நேரம் ஆவரேஜா. இட்லிக்கு கம்மி, பிரியாணிக்கு ஜாஸ்தி. வியாதி இருந்தால் 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட எடுத்துக்கும். சரி. பட் செரிமானன்றது அது மட்டும் கிடையாது. அந்த அங்கேருந்து அந்த சிறுகுடலை உறிஞ்சிட்டு அப்புறம் சக்கைகள்லாம் வெளியேற்றுற மலைக்குடல், இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு பீட்ரூட் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னு வச்சுங்க, அது மலத்தில் வர்றதுக்கு ஒருத்தருக்கு 36 மணி நேரம் ஆகலாம். அந்த கலர் அதை வச்சு நம்மளே கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய டிரான்சிட் டைம் சொல்கிறோம். நம்ம வந்து வாயிலிருந்து ஆசன வாய்க்கு நம்ம வைக்கிற பொருள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை நம்ம வந்து ஒரு இப்போ சார்கோல் இருக்கு, இப்போ இந்த பாய்சன்லாம் சாப்பிட்டு கொடுப்பாங்க. நம்மள அடுப்பு கறியே சாப்பிடலாம். அடுப்பு கறி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த கறி வந்து கலரா மோஷன் வரும் இல்லையா, அதை வச்சுட்டு 24 மணி நேரத்தில் வர்றவங்களும் இருக்காங்க, 48 வர்றவங்களும் இருக்காங்க. அது வந்து வியாதியில சேராது. ஏன்னா அது வந்து ரேஞ்ச். இப்போ கீரை சாப்பிட்டு அடுத்த நாளே அந்த கீரை மாதிரி மோஷன் போச்சுன்னா அவங்களுக்கு டிரான்சிட் டைம் ஃபாஸ்டா இருக்கு. இன்னைக்கு கீரை சாப்பிட்டா 48 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கலர் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லோவா இருக்கு. அப்ப செரிமானம் சீக்கிரமா நடக்கிறது, செரிமானம் லேட்டா நடக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நம்ம அந்த இது நம்ம தொழிலாளிகள் மௌனமா இருக்கிறாங்க, வேலைகள் நல்லபடி நடந்துட்டு இருக்குனாக்கா அது 24 மணி நேரம் எடுத்து செய்யறாங்களா 48 மணி நேரம் செய்யறாங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை அவங்கள விட்டுடணும். ஆனா இப்போ இது சாப்பிட்டா சீக்கிரம் வருது, அது சாப்பிட்டா ஸ்லோவாகுதுன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வியாதியில சேராது. இது வந்து நார்மல்ன்றது ஒரு ரேஞ்ச். இவங்க தான் நார்மல், இவங்க அப்நார்மல் கிடையாது. மருத்துவ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு நாளைக்கு 3 தடவை மலம் கழிக்கிறவங்களும் 3 நாளுக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிறவங்க நார்மல் தான் சொல்லுது. 3 times a day, once in 3 days. ஆனால் அது அவங்களுடைய யூஷுவல் பழக்கமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த் அதர்வைஸ் ஸ்டேபிளாக இருக்கணும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ தான் நான் அந்த ஒரு தடவை இருந்து இப்போ 4-5 தடவை போகிறேன்னாக்கா அது மாற்றம்.
சரி. மாற்றங்களை நம்ம வந்து அணுகணும். ஸ்டேபிளாக இருக்கிறவங்கள வந்து பயமுறுத்தக்கூடாது. இப்போ ஐயோ இப்படி தான் நார்மல், எனக்கு 48 மணி நேரம் நான் ஸ்லோ, அவருக்கு 12 மணி நேரம் அவர் ஃபாஸ்ட்லாம் கிடையாது. அவருக்கு அது நார்மல். ஓகே. இப்போ அது நான் அசைவம் சாப்பிடும்போது அந்த மல பிரச்சனைய கேட்டேன். இப்போ மீன் குழம்பு, மீன் சாப்பிடும்போது அதிக மலம் போறதையும் நம்ம கவனிக்கிறோம்ல டாக்டர். அது சரியானது தானா? இல்ல அது பயப்பட தேவையில்லை? அது பயப்பட வேணாம். நீங்கள் வந்து ஒரு பொருள் சாப்பிட்றீங்க, அதுக்கான பலன் வந்து அடுத்த ஒரு நாள் அரை இல்ல நாள். இதெல்லாம் பொதுவானது. இப்ப நிறைய பேருக்கு இதுதான் காமனா நடக்குதுங்கிறதால அந்த கேள்விகளை இல்லை ரொம்ப அதான் சொல்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப வந்து டவுன் டு எர்த்ன்றவாங்க. அந்த டைப் கொஷின்ஸ் தான் கேட்குறீங்க. எகெயின் வந்து நான் வந்து இன்னைக்கு மீன் சாப்பிட்டேன், இன்னைக்கு இரவு வந்து எக்ஸ்ட்ரா மோஷன் போக வச்சிருச்சு, நாளைக்கு கொஞ்சம் நீர்த்து போச்சுன்னாக்கா, நீங்கள் நார்மல் டயட்டுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த உணவுக்கும் உங்கள் குடலுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஒய்ஃப் கூட இருக்கிறோம், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, அதெல்லாம் பிரச்சனையாக பண்ணுறோமா? அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம குடலுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டோம், அன்னைக்கு அப்செட் ஆச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிடும். ஓகே. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மறுபடியும் ஸ்மூத் ஆகிடுறாங்களா? அந்த மாதிரி தான். பட் தொடர்ந்து பிரச்சனை நீடிச்சதுனாக்கா, இப்போ வந்து மீன் சாப்பிட்டா வந்தது, அப்புறம் வந்து பால் சாப்பிட்டாலும் வந்தது, அப்புறம் கீரைக்கு வந்தது, அப்புறம் பருப்பு வந்ததுனாக்கா அது வந்து ஒவ்வாமை, அலர்ஜி அந்த மாதிரி போகலாம். அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு வியாதியினுடைய வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். இதெல்லாம் வந்து வித்தின் நார்மல் ரேஞ்சாக தான் எடுத்துக்கணும். ஓகே. சில பேருக்கு டாக்டர் இப்போ மலம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து வெளியேற்ற மாதிரி இருக்கும், ஆனா போனாலும் அது வராது. ஸோ அது என்ன காரணம்? அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா மலம் போகணுன்ற ஃபீலிங் வந்து அந்த வளைவு குடல்னு இருக்கு, அந்த எஸ் மாதிரி சிக்மாய்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமாக மோஷன் சேரும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அந்த நாகரிக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்குதுல மூளை, இதை இப்போ செய்கிறா, இப்போ பண்ணக்கூடாதுன்றது, அவங்க வந்து இப்போ மலம் போகலாம் அப்படின்ற ஃபீலிங் வந்து இங்கே அனுப்பிச்சு அவங்களும் வந்து தயாராகிடுவாங்க. சரி. தயாரான பிறகு நம்ம வந்து அதுக்கு உகந்தமான இடம், டாய்லெட் போய் உட்காந்து கூட வரலன்னாக்கா, அப்போ மலம் கழிக்கிறதுனுடைய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மலக்கூடலுடைய எண்ணில் வந்து ஒரு மலம் வந்து ஒரு பல்காக இருக்கணும், அது வெட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கணும். இப்போ ஒரு மோதிரம் இருக்குது, அது பல்க் இருக்கு இல்லையா, தண்ணி ஊற்றிட்டேன், ஈரமாயிடுச்சு, வரமாட்டுதே, அப்போ சோப்பு தடவுறேன், அப்போ வருது. அப்போ வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், வெட்டாமல் இருக்கணும், பல்காகவும் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அது வந்து ஒரு ஐலெஸ்ஸா அப்படின்னு தள்ளி வெளியே அனுப்ப முடியும். அது மட்டும் பார்த்தாது, அது சுற்றி இருக்கிற ஸ்லிங் வந்து அந்த ஆங்கிளை வந்து சாதகமாக ஆக்கணும். ஒரு அக்யூட் ஆங்கிளோட ஒரு நேரம் ஆக்கணும். அப்போ அது வந்து அந்த மசிலினுடைய வேலை. அந்த லெவேட்டர்னு ஒரு மசில் இருக்கு. அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா வந்து ஸ்பிங்க்டர் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், உள்ள ஒரு ஸ்பிங்க்டர், வெளியே ஒரு ஸ்பிங்க்டர். அது வெளி ஸ்பிங்க்டர் முழுக்க முழுக்க மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது வந்து திறந்திருப்பான்னுச்சு. அப்படி திறக்க போகும்போது ஏடா கூடமா வந்து நடக்குதுன்னு வச்சுங்க. நான் கல்லை போட, அவர் வாங்காம அவரும் வந்து கல்லை போட, அப்ப இதுக்கு பேர் வந்து டிஸ்சினர்ஜியா, இன்கோஆர்டினேஷன். அதாவது ஒத்தேசைவு இல்லாம ஏருக்கு மாறா நடக்கிறது. அப்ப வந்து நாம் ரொம்ப முக்க ஒட்ட கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடுற மாதிரி நான் பண்ண என்ன ஆகும், அந்த ஆங்கிள் இன்னும் டைட் ஆகிடும். அப்போ வந்து பிரசவத்தினால அந்த தசை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, நாள்பட்ட சுகர்னால தசை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை ரொம்ப நாள் மலச்சிக்கல்னால வந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் டாய்லெட்டில் உட்காந்து அந்த மென்மையான தசைகளை நரங்களையும் அப்யூஸ் பண்ணவங்க, இல்லை சில சமயங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த எக்ஸ்கிரீஷன் அப்பாரட்டஸில் டிஃபெக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபிகேஷன். அதாவது ஃபீலிங் இருக்கும், போனால் வராது. அவங்க பண்ணுற முயற்சிகள்லாம் வந்து எதிர்வினையாயிடும். ரொம்ப முக்க ரொம்ப வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மலம் போகிற பாதையில் விரல் போட்டு எடுக்கிறது, இல்லை சுற்றி ப்ரெஷர் கொடுக்கறது, அங்கே இங்கே குத்திக்கிறதுன்ட்டு விதவிதமான சுய பரிசோதனைகள்லாம் வந்து அந்த 3 கதவுக்கு பின்னாடி நடக்கும். ஸோ ரொம்ப சைலண்ட் சஃபரர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்க வந்து அந்த கூச்சத்தை விட்டுட்டு, அதுக்கான தயக்கத்தை விட்டுட்டு வீட்டு மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா, இதுக்கு வந்து எவ்வளோதான் மேலே நீங்கள் பல்க் கொடுத்தாலும் பல்கில் பிரச்சனை கிடையாது, வெட்னஸில் பிரச்சனை கிடையாது, சாஃப்ட்னஸில் பிரச்சனை கிடையாது. இந்த மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா ஆயிடுச்சுன்னா அதுதான் பிரச்சனை. இந்த மருந்தெல்லாம் கொடுத்து நீடிச்சதுன்னா அந்த மெக்கானிசம் அப்பாரட்டஸ்லேயே இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அது நீங்கள் முக்கும்போது என்ன நடக்குது, விரிஞ்சு கொடுக்க வேண்டியது வந்து டைட் ஆகிடுது. அப்போ நீங்கள் எந்த இடத்த ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பயோ ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசன வாயிலே மலைக்குடல்லையும் வந்து சில எலக்ட்ரோட்ஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு வந்து விஷுவலாக டிஸ்பிளே பண்ண. சில விஷயங்கள் நம்ம வந்து தியரியாக பேசிட்டே இருக்க முடியாது.
இங்கே வாங்க, உங்களுக்கு இதான் வந்து உள்ளே வந்து மலம் இருக்குது, அதுக்கான உணர்வு இருக்குது. பட் மலம் கழிக்க நீங்கள் போனீங்கன்னாக்கா ஏருக்கு மாறாக நடக்குது, திருப்தி இல்லாமல் இருக்கீங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த மெக்கானிசம் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி, இப்போ பாருங்க நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மசில் வந்து இன்னும் டைட் ஆகிடுச்சு பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கண்ணால் பார்க்குறத மூளைக்கு வந்து இப்போ அதான் பயோ ஃபீட்பேக். இப்போ வண்டி ஓட்டுறோம், ரொம்ப ஸ்டியரிங் கொடுத்தா இப்படி போகுது இல்லையா, கண்ணு பார்க்குது, கரெக்ட், உடனே அதுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து பயோ ஃபீட்பேக் லைஃப்பில் இருக்குது. டிரைவிங் கற்றுக்கிறதே பயோ ஃபீட்பேக் தான். அப்போ இந்த பயோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப நுண்ணியமான தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் சில அதுக்குன்னு பயிற்சி எடுத்தவங்க கொடுத்து அதை வந்து தினம் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது என்னுடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் டாய்லெட் இருந்தாலும் அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வெளியே வந்துடுறாங்க. வாழ்க்கை முறை வந்து மாறிடுது. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மலக்குடல் சார்ந்த உறுப்புகள் பிரச்சனைனால தான் இது வருது. அப்போ இதுக்கும் செரிமானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது செரிமானத்துக்கு, ஆமாம், செரிமானத்தோட கடைசி கட்டம். சக்கையெல்லாம் வந்துருச்சு, ஃபேக்ட்ரியை வெளியே போக வேண்டிய இடம் இது. ஓகே ஓகே ஓகே. இது எந்த இடத்துலையும் டிஃபால்ட்டில். அப்போ வந்து அதுதான் சொல்கிறேன், இதுக்கு போய் நீங்கள் அங்கே போய் டயட்டை மாற்றுங்க, குடலை தட்டி வேலை வாங்க, அந்த இல்லை, கடைசி 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 கட்டன்றாங்களே, அந்த அங்கே போய் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இன்கோஆர்டினேஷன் நடக்குன்றத அந்த அந்த ஒத்திசைவு இல்லாததை வந்து திருப்பி ஒத்திசைவு கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த சினர்ஜி வந்துடும். சினர்ஜி வந்ததுன்னா அந்த டிஃபிகேட். அப்போ டிஃபிகேஷனுங்கிறது மலம் கழிக்கிறன்றது வந்து ஒரு ரிச்சுவல். அப்போ அதை வந்து நம்ம வந்து நமக்கு அனிச்சையாக அது தினம் நடக்கிறதுனால நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதில் பிரச்சனை வரும்போது தான் அது எவ்வளோ ஒரு கட்டமைப்பான ஒரு உயரிய ஒரு மெக்கானிசம்னு அப்போ தான் தெரியும். இட்ஸ் அன் இன்ஜினியரிங் ஒண்டர். அப்போ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால தான் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சௌஜன் ஆலயான்றாங்க டாய்லெட்டை. ஆமாம், ஏன்னா மலம் வெளியே போகிறதுன்றது உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான இடம். அப்போ அந்த மெக்கானிசத்தை நம்ம மதிக்கணும். அப்போ ரிச்சுவல்னாக்கா வந்து ஒரு கற்பூரம் காட்டுறோம், ஒரு மணி அடிக்கிறோம், ஒரு நீர் விளாவுறோம், ஒரு தேங்காய் உடைக்கிறோம், 4-5 விஷயங்களை சேர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ரிச்சுவல். ஒன்று செஞ்சால் அது வந்து ஒரு ஒரு ஐசோலேட்டட் இது. அப்போ வந்து இந்த ரிச்சுவலுக்கு அப்போ வந்து நம்ம நல்லா தூங்கணும், காலையில் மன நிம்மதியோடு எழுந்திரிக்கணும். எழுந்த உடனே நம்ம வந்து என்ன பழக்கம், நம்ம கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறோமா, காஃபி குடிக்கிறோமா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுற மாட்டேன், ஏதாவது வந்து உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மைண்டு ஃப்ரீயாக போய் நான் அந்த ஃபீல் வந்த ஃபீலிங்கை வந்து நான் மதித்து போய் உட்காரணும். உட்காரும்போது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் காலு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு அந்த இந்தியன் டாய்லெட் ஃபீலிங் கொண்டு வரல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள்லாம் சொன்னேன்ல, அதுக்கு உலகத்திலே உகந்தது இந்தியன் டாய்லெட். என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாகத்தான் இருந்துச்சு. ஓகே, சொல்லுங்க டாக்டர். ஆமாம், அப்போ வந்து இப்போ இந்தியன் டாய்லெட்டில் உட்காருறது, இந்தியன் ஃபுட், பல்கான கீரைங்க, காய்கறிங்க, இது எல்லாம் பண்ணும்போது நமக்கு இயற்கையாக அந்த நல்ல உடல் உழைப்பெல்லாம். ஆனால் இப்போ எல்லா வீடுகள் கட்டுமானங்கள்லையும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட்னா வாடகை யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுங்க, வந்து ஃபர்ஸ்ட் கேட்குறது வெஸ்டர்ன் தான். என்னன்னா தரையில் உட்காந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்து மலம் கழிக்கிறதெல்லாம் வந்து நம்ம எழுந்துட்டோம். ஓகே, இப்போ கடிதம் எழுதுறது பழக்கத்தை எழுந்துட்டோம் இல்லையா. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நம்ம எழுந்ததில் ஒன்று. என்னுடைய நண்பர் வந்து அவங்க மகளுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு படிக்கிற இடத்துல. ஆனால் அங்கே போனால் அவர் ஹோட்டலில் தான் தங்குவார். ஏன்னா அவர் வீடு வந்து காலேஜுக்கு பக்கத்தில் பார்த்துட்டாரு, ஆனால் அங்கே வந்து வெஸ்டர்ன் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தரையில் உட்காந்து இப்போ யாரும் சாப்பிட முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறத விட இன்னொன்று ப்ராக்டிக்கலான பாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ தரையில் உட்காரணும். ஸோ நான் தினசரி காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம் தரையில் உட்காந்துருவேன். ஓகே, அப்புறம் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார மாதிரிலாம் நான் பயிற்சி பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுங்க, கண்டிப்பாக அன்றைக்கி நம்மளால் உட்காந்து அந்த கடமையை நம்ம செஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். அதுக்காகவாது நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் மோஷன் போவாங்க, வானான்னு சொல்ல, பட் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார மாதிரி ஒரு உடற்பயிற்சி 2 நிமிஷம் பண்ணி பாருங்க. ஓகே, அது இன்றைக்கி நாளைக்கும் பண்ணிட்டு இருந்தால் தான் நாளைக்கு அவசரத்துக்கு நம்ம பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறது தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு. பட் இந்தியன் டாய்லெட்டில் உட்காரத்துக்கு தயாராக உடம்பு வச்சிருங்க. அப்படி இந்த பழக்கம் வந்துருச்சு, மலச்சிக்கல் வந்துருச்சுன்னாக்கா நீங்கள் செமி இந்தியன் டாய்லெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூல் ஒரு 15-20 சென்டிமீட்டர் ஸ்டூல் வச்சு இப்படி உட்காந்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த. அப்போ இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு. இது வந்து இப்போ வந்து மேற்கத்திய நாடுகளில் ஒத்துக்கிட்டாங்க. ஓ, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொன்ன அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபிகேஷன்லாம் வந்ததுன்னா அவங்கள வந்து இந்தியன் டாய்லெட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் வீட்டில் போய் மாடிஃபை பண்ணுவோம். இது ஈஸி. ஒரு ஸ்டூல் போட்டுட்டு, ஸோ போடுறதும் ஸ்டூலு,
போறதும் ஸ்டூல். சூப்பர் டாக்டர். ஸோ இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டை அதிக பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறது உண்டு. டாய்லெட் தானே, கொஞ்சம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம், அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. டாய்லெட் போய் முடிச்சிட்டாலும் கூட ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா உட்காந்துடுறாங்க. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? பிரச்சனை வரும்ன்றதை விட